என் பெயர் சலோனி. இன்று நான் உங்களுக்கு என் கதையை சொல்லப் போகிறேன். அதை கேட்டால் உங்கள் உடல் சிலிர்த்து போகும். நான் என்னை உலகின் அதிர்ஷ்டசாலி மனைவி என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இது எனது தவறான புரிதல் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவள். நான் ஒரு பையனை மிகவும் காதலித்தேன். அவனும் என்னை நேசித்தான். என் படிப்பு முடிந்ததும் அவன் என் வீட்டிற்கு திருமண பெண் கேட்டு வந்தான். எங்கள் இரு வீட்டாரும் சம்மதித்தனர். சில நாட்களுக்கு பிறகு எங்கள் திருமணம் நடந்தது. என் கணவர் அரசு வேலை செய்கிறார். அவருக்கு அரசாங்கத்தால் ஒரு வீடு ஒதுக்கப்பட்டிருந்தது. அது மிகவும் அழகான வீடு. திருமணத்திற்கு பிறகு என் கணவர் தனது மனைவியுடன் அந்த வீட்டிலேயே இருக்க விரும்பினார். திருமணமானதும் நான் என் புகுந்த வீட்டில்தான் இருந்தேன். அங்கு 3 ஆண்டுகள் இருந்தேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு என் கணவர் நாம் நம் சொந்த வீட்டிற்கு செல்லலாம் என்று முடிவு செய்தார். என் கணவரின் குடும்பத்தினர் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு செல்லலாம் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. நான் அந்த வீட்டிற்கு வந்தபோது வீடு மிகவும் பெரியதாக இருந்தது. வீட்டை சுத்தம் செய்வதில் எனக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. என் கணவரிடம் ஒரு வேலைக்காரி தேவை என்று சொல்லியிருந்தேன். ஒரு நாள் நான் என் கணவரிடம், இந்த வீட்டிற்கு வந்து 1 மாதம் ஆகிறது, ஒரு வேலைக்காரி தேவை என்று நான் தினமும் உங்களிடம் சொல்லி களைத்து விட்டேன். என்னால் இவ்வளவு வேலையை செய்ய முடியவில்லை. ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை. தினமும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய வீட்டின் வேலையை என்னால் செய்ய முடியவில்லை. மேலும் நான் இந்த வீட்டில் தனியாக இருக்கிறேன். நீங்கள் காலையில் கிளம்பிவிட்டால் இரவில் தான் வீடு திரும்புவீர்கள். நாள் முழுவதும் நான் தனியாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னேன். மேலும் இனிமேலும் நீங்கள் வேலைக்காரியை ஏற்பாடு செய்யாவிட்டால் நான் இங்கிருந்து போய்விடுவேன் என்று மிரட்டினேன். என் அம்மா எனக்கு வீட்டு வேலைகளை கற்றுக் கொடுக்காததால் நான் என் தாய் வீட்டிலோ அல்லது புகுந்த வீட்டிலோ இவ்வளவு வேலையை செய்ததில்லை. இப்போது இந்த வீட்டிற்கு வந்தவுடன் வேலை செய்து களைத்து விட்டேன். எனக்கு ஓய்வெடுக்க 1 நிமிடம் கூட நேரம் கிடைப்பதில்லை. என் கணவர் பெயர் ராகுல். ராகுல் என்னிடம், சலோனி, கவலைப்படாதே, நான் கிராமத்திலிருந்து ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்துள்ளேன். 1 வாரத்தில் அவள் வந்து விடுவாள். உன்னால் கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்க முடியவில்லை. முழு நேர வேலைக்காரிகள் கிடைப்பது கடினம். அவள் வந்தவுடன் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும், வருத்தப்படாதே என்று சொன்னார். ராகுல் தினமும் இதையே சொல்லி என்னை சமாதானப்படுத்துவார். சில நாட்களுக்கு பிறகு ராகுல் வீட்டிற்கு வந்தபோது அவருடன் 18 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண்ணை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்தது. ஏனென்றால் அவள் என் கணவருக்கு அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள். நான் ராகுலை முறைத்து பார்த்தேன். ராகுல் இதை புரிந்து கொண்டு அந்த பெண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தி, இவள் ரூபி. இன்று முதல் இவள் நம் வீட்டு வேலைகளை செய்வாள். நீ கவலைப்பட தேவையில்லை. வேலைகளை அவளுக்கு கற்றுக்கொடு. வீட்டின் அடித்தளத்தில் உள்ள அறையை அவளுக்கு தந்துவிடலாம். அவள் அங்கே தங்கிக் கொள்ளட்டும். இனி அவள் நாள் முழுவதும் உன்னுடன் இருப்பாள். உனக்கு தொந்தரவு இருக்காது. அவளை அறைக்கு அழைத்து சென்று அவளது பொருட்களை வைக்க சொல். நமக்கும் தனி உரிமை வேண்டுமல்லவா என்று சிரித்து கொண்டே சொன்னார். ராகுலின் பேச்சை கேட்டு நான் என்னை அதிர்ஷ்டசாலி மனைவி என்று நினைத்தேன். என் கணவர் என்னை எவ்வளவு கவனிக்கிறார் என்று எண்ணினேன். நான் ராகுலிடம், சரி, நான் அவளுக்கு வீட்டை சுற்றி காட்டுகிறேன் என்றேன். ரூபியை அடித்தள அறைக்கு அழைத்து சென்று, இந்த அறையில் நீ தங்கிக்கொள் என்றேன். அவள் என்னிடம், சரி அம்மா என்றாள். அவளிடம், இங்கே உன் பொருட்களை வைத்துவிட்டு நமக்காக நன்றாக டீ போட்டு கொண்டு வா என்றேன். பிறகு நான் என் அறைக்கு சென்று, ராகுல், இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ரூபி வரவில்லை என்றால் நான் வேலை செய்தே இறந்திருப்பேன் என்றேன். இதை கேட்டு ராகுல் சிரித்து கொண்டே, நல்லதுதான், நீ செத்து போனால் எனக்கும் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்று கிண்டலாக சொன்னார். ஆனால் ராகுலின் பேச்சை கேட்டு எனக்கு கோபம் வந்தது. நான் அவரை முறைத்தேன். ராகுல் அமைதியானார். ஆண்கள் துரோகிகள். முதல் மனைவி இறப்பதற்காகவே காத்திருப்பார்கள். மனைவி என்ன செய்தாலும் அவர்களுக்கு அடுத்த கல்யாணம் தான் குறிக்கோள். பெண்களுக்கு மரியாதை தர தெரியாது என்று திட்டி தீர்த்தேன். ராகுல் எப்போதும் என்னை கிண்டல் செய்வது வழக்கம். அவர் என்னிடம், நீ தேவையில்லாமல் கோபப்படுகிறாய். என்னிடம் உன்னை தவிர யாரும் இல்லை என்று உனக்கு தெரியும். நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று உனக்கு தெரியவில்லை. ஆண்களை துரோகிகள் என்று சொல்லாதே.
பெண்கள் சந்தேகப்படுவதால் தான் ஆண்கள் அப்படி மாறுகிறார்கள் என்றார். நான் அவரை உற்று பார்த்தேன். அவர் மீண்டும் சிரித்துவிட்டு, பைத்தியமே, நான் உன்னைத்தான் நேசிக்கிறேன், கோபப்படாதே, கோபத்தில் நீ இன்னும் ஆபத்தானவளாக தெரிகிறாய் என்றார். இதை கேட்டு நானும் சிரித்து விட்டேன். நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். ராகுல், சரி, வெறும் பேச்சிலேயே பசியை தீர்ப்பதா, ஏதாவது சாப்பிட கொடி என்றார். இன்று நான் சமைக்கவே இல்லை, எனக்கு பசிக்கிறது என்று சொன்னபோது யாரோ ஒருவரின் சிரிப்பு சத்தம் கேட்டு நாங்கள் திடுக்கிட்டோம். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே கதவில் தட்டல் சத்தம் கேட்டது. ரூபி வந்து, அம்மா, உணவு தயாராகிவிட்டது என்றாள். நாங்கள் இருவரும் சிரித்துக்கொண்டு அவளை பார்த்தோம். சண்டையிட்டு கொண்டிருந்ததில் வேலைக்காரி வந்ததை நாங்கள் மறந்துவிட்டோம். நான் அவளிடம், நீ மேஜையை தயார் செய், நாங்கள் வருகிறோம் என்றேன். அவள் தலையசைத்து சென்றாள். நான் ராகுலிடம், நாம் இந்த இளம் பெண்ணை நம் வீட்டில் வைத்திருக்க கூடாது, இந்த வயதில் அவளால் ஏதாவது சிக்கல் வருமோ என்று பயமாக இருக்கிறது, என்னை கேட்காமல் அவளை அழைத்து கொண்டு வந்திருக்க கூடாது என்று கூறினேன். என் பேச்சை கேட்டு ராகுல் ஆச்சரியப்பட்டு, நீ இந்த வீட்டில் தனியாக இருந்து பைத்தியமாகிவிட்டாய் என்று நினைக்கிறேன், வேலைக்காரி வேண்டும் என்று நீயேதான் தினமும் என்னை வதைத்தாய், இப்போது அவள் வந்ததும் உனக்கு என்ன ஆட்சேபனை? அவள் ஏழை பெண், கவலைப்படாதே, அவள் என் நண்பனின் கிராமத்தை சேர்ந்தவள், அவளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்றார். ராகுல் மேலும், அவள் திருமணமானவள், அவளுடைய குடும்பம் கிராமத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு பணத்தேவை இருக்கிறது, அவளுக்கு என் நண்பன் பொறுப்பு, இன்று உனக்கு சமைத்த உணவு தயாராக கிடைக்கிறது, இதை பார், உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் அவளை அனுப்பிவிடுகிறேன், நீ முடிவு செய், ஆனால் பிறகு வேலைக்காரி கேட்டு என்னிடம் வரவேண்டாம் என்றார். நான், சரி, அவளது குணாதிசயங்களை இன்னும் 2-3 நாட்கள் பார்த்துவிட்டு முடிவு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு உணவு உண்ண கீழே வந்தோம். மேஜை மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது, ஹோட்டலில் சாப்பிடுவது போல் இருந்தது. ரூபி பல வகையான உணவுகளை சமைத்திருந்தாள். உணவு மிகவும் சுவையாக இருந்தது. ராகுல் அவளை பாராட்டி, நீ மிகவும் திறமைசாலி, முதல் நாளிலேயே இவ்வளவு அருமையாக சமைத்திருக்கிறாய் என்றார். நானும் அவளை பாராட்டினேன். ரூபி மிகவும் அழகான பெண், கருப்பு நிற வளையல்கள், மூக்குத்தி மற்றும் கருப்பு நிற உடையில் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவளை பார்த்தால் கிராமத்து பெண் என்று சொல்ல முடியாது, நகரத்து நடிகை போல இருந்தாள். அவள் திருமணமானவள் என்று தெரிந்ததால் எனக்கு நிம்மதியாக இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு ரூபியின் உடல்நிலை சரியில்லாமல் போனது. ஒரு நாள் அவள் டாக்டரை பார்க்க சென்றாள். திரும்பி வந்தபோது அவளிடம் என்னவென்று கேட்டேன். அவள் பதிலேதும் சொல்லவில்லை. ஆனால் உண்மையில் அவள் கர்ப்பமாக இருந்தாள். இதை என்னிடம் சொல்லாமல் மறைத்தாள். அவள் எங்கள் வீட்டிற்கு வந்தபோது இப்படி இல்லை. ஒரு நாள் நான் அவளிடம் கேட்டதற்கு எங்கள் வீட்டிற்கு வந்தபோதே தான் கர்ப்பமாக இருப்பதாக சொன்னாள். நான், இந்த நிலையில் ஏன் வேலை செய்ய இவ்வளவு தூரம் வந்தாய்? இந்த நேரத்தில் உனக்கு உன் கணவரின் உதவிதானே தேவை என்று கேட்டேன். அதற்கு ரூபி அமைதியாகி, அம்மா, எங்களை போன்ற ஏழைகளுக்கு இதெல்லாம் ஒரு தடை அல்ல. நாங்கள் கிராமத்து பெண்கள், மிகவும் வலிமையானவர்கள். குழந்தைகளை பெற்றெடுப்பது எங்களுக்கு சாதாரணமான விஷயம். நான் கிராமத்தில் இருந்தாலும் ஏதாவது வேலைதான் செய்து கொண்டிருப்பேன். ஆனால் இங்கே எனக்கு அமைதி இருக்கிறது. நீங்களும் உங்கள் கணவரும் மிகவும் நல்லவர்கள். அதனால் எனக்கு ஊர் மக்களின் பேச்சை கேட்க வேண்டிய அவசியமில்லை. அதற்கு மேல் இங்கே எனக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கிறது என்று சொன்னாள். ரூபி என்னிடம், இங்கே நல்ல சம்பளம் கிடைக்கிறது, அதை வைத்து நான் என் பிரசவத்திற்காக பணம் சேர்த்து இந்த நகரத்திலேயே குழந்தையை பெற்றெடுப்பேன். ஊர் மருத்துவமனைக்கு செல்ல எனக்கு பயமாக இருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதீர்கள், என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் எப்போதும் போலவே கடைசி வரை வேலை செய்வேன். 2-3 நாட்கள் ஓய்வெடுத்தால் போதும், பிறகு மீண்டும் வேலைக்கு வந்து விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவள் சொன்னதை நான் கேட்டுக்கொண்டேன். ஆனால் ராகுல் ஏன் என்னிடம் ரூபி கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை சொல்லவில்லை என்று எனக்குள் சந்தேகம் எழுந்தது. இரவு ராகுல் வீட்டிற்கு வந்ததும், உங்கள் நண்பர் ரூபி கர்ப்பமாக இருப்பதாக உங்களிடம் சொல்லவில்லையா என்று கேட்டேன். அவர் ஆச்சரியத்துடன், ரூபி கர்ப்பமாக இருக்கிறாளா? எனக்கு எப்படி தெரியும்? இதைத்தான் நான் இப்போது உன்னிடம் கேட்கிறேன். நான் உன்னிடம் எதையும் மறைப்பதில்லை. நீ ஏன் எப்போதும் சந்தேகம் கொள்கிறாய் என்று கோபப்பட்டார். ராகுல் வேலையிலிருந்து சோர்வாக வரும்போது நான் இப்படி சந்தேகத்துடன் பேசுவது அவருக்கு பிடிக்கவில்லை. அவர், உன்னிடம் பேசுவதே வீண், நீ எதையும் தவறாக புரிந்து கொள்கிறாய். ரூபி நல்ல பெண், அவளை பற்றி நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிறாய் என்று கூறிவிட்டு சென்றார்.
அந்த வாக்குவாதம் முடிந்தது. மறுநாள் காலையில் நான் படுக்கையிலிருந்து எழுந்தபோது திடீரென மயக்கம் வந்து கீழே விழ பார்த்தேன். ராகுல் வீட்டில்தான் இருந்தார். அவர் என்னை பிடித்து கொண்டு உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். டாக்டர் சொன்ன செய்தியை கேட்டு நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியில் உறைந்து போனோம். நான் கர்ப்பமாக இருப்பதாக தெரிந்தது. 3 ஆண்டுகளாக காத்திருந்த எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி இது. ராகுல் அந்த செய்தியை கேட்டு மருத்துவமனை முழுவதும் இனிப்பு வழங்கினார். ராகுல் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார். அவர், நீ படுக்கையிலேயே இரு, கீழே இறங்க தேவையில்லை, ரூபி இனி உன்னை கவனித்துக் கொள்வாள் என்றார். ராகுல் என்னிடம் வந்து, ரூபி கிராமத்து பெண், அவளுக்கு இந்த வேலைகள் பழக்கம்தான், நீ உன் உடல்நிலையை மட்டும் கவனித்துக்கொள், உனக்கு எக்குறையும் இருக்கக்கூடாது என்று நான் ரூபியிடம் சொல்லிவிடுகிறேன் என்று அன்புடன் கூறினார். ராகுலின் இந்த அன்பை கண்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் உலகத்தையே மறந்து வரப்போகும் குழந்தையை பற்றி மட்டுமே கனவு கண்டேன். ஆனால் இந்த நல்ல செய்தியை கேட்டதிலிருந்து ரூபியின் முகம் மாறி இருந்தது. அவள் சோகமாக காணப்பட்டாள். ரூபி ஏன் எப்போதும் சோகமாக இருக்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை. என் கணவர் என்னை பார்த்து கொள்வதை பார்த்து அவளும் தன் கணவரை நினைத்து ஏங்குகிறாளோ என்று நினைத்து கொண்டேன். ராகுல் என்னை மிகவும் கவனித்துக் கொண்டார். எனக்கு ஊட்டி விடுவார். என் வளைகாப்பு விழா நெருங்கிவிட்டது. ராகுல் என் புகுந்த வீட்டாரையும் தாய் வீட்டாரையும் அழைத்திருந்தார். இதையெல்லாம் பார்த்து ரூபி இன்னும் சோகமாகவே இருந்தாள். வளைகாப்பு அன்று அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். என் புகுந்த வீட்டினர் நான் ராகுலுடன் இந்த வீட்டிலேயே தங்குவதை ஏற்றுக்கொண்டார். ராகுல் பிடிவாதக்காரர் என்பதால் யாரும் அவரை எதிர்க்கவில்லை. அனைவரும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்த போது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. ரூபி தேநீர் எடுத்துக்கொண்டு மாடிப்படியில் இறங்கி வரும்போது கால் வலிக்கு கீழே விழுந்து மயங்கி விட்டாள். அவள் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. ராகுல் அவளை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அவர் யாரையும் தன்னுடன் வர அனுமதிக்கவில்லை. ராகுல் சென்று நீண்ட நேரம் ஆகியும் திரும்பவில்லை. விருந்தினர்கள் கிளம்ப தயாரானார்கள். எல்லாம் நலமாக இருக்கிறது, ராகுல் சிறிது நேரத்தில் வந்துவிடுவார் என்று சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைத்தேன். என் மாமியார், சலோனி, உன் உடல்நிலையை கவனித்துக்கொள், ராகுல் வந்ததும் போன் செய், இந்த சூழலில் ரூபிக்கும் ஓய்வு தேவை, அவளை அவள் கிராமத்திற்கு அனுப்பிவிடுவதுதான் நல்லது என்று சொன்னார். நானும் அதுதான் சரி என்று நினைத்தேன். விருந்தினர்கள் சென்ற பிறகு நான் ராகுலுக்கு தொடர்ந்து போன் செய்தேன். ஆனால் அவரது போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. இரவு 3 மணி வரை காத்திருந்து விட்டு என்னை அறியாமலேயே நான் உறங்கிவிட்டேன். கண் விழித்து பார்த்தபோது ராகுல் என் முன்னால் நின்று கொண்டிருந்தார். நான் அவரிடம், என்ன நடந்தது, ஏன் இவ்வளவு தாமதம், ரூபி எப்படி இருக்கிறாள் என்று கேட்டேன். ராகுல் என் கையை பிடித்து கொண்டு, சலோனி, ரூபி இப்போது நம்மிடையே இல்லை என்றார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ராகுல், அவள் வயிற்றிலிருந்த குழந்தையும் இறந்து விட்டது. விழுந்ததில் அவளுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அங்கேயே இறந்து விட்டாள். போலீஸ் கேஸ் ஆகி என் வேலை பறிபோய்விடும் என்பதால் நான் அவசரமாக சடங்குகளை முடித்துவிட்டு வருகிறேன் என்றார். நான், அவளுடைய குடும்பத்தினர் வந்தால் என்ன சொல்வது என்று கேட்டேன். அவர், நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன், யாரிடமும் இதை பற்றி சொல்லாதே என்றார். நான் ரூபி இறந்ததை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டேன். அழுது கொண்டே இருந்தேன். அந்த சிரித்த முகம் திடீரென மறைந்து போனதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காலப்போக்கில் ரூபி இறந்த துயரம் மறைந்தது. வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியது. ராகுல் தன் அலுவலகத்தில் 2 மாதங்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு என்னை பார்த்து கொண்டார். ஆனால் இரவு நேரங்களில் எனக்கு ஏதோ ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்பது போல இருந்தது. 2-3 நாட்கள் அதை தவிர்த்தேன். ஆனால் ஒரு நாள் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. நான் ராகுலை எழுப்பி, ராகுல், ஏதோ ஒரு குழந்தை அழுவது போல் கேட்கிறது, எனக்கு தூக்கமே வரவில்லை, யாரோ உதவிக்கு அழைக்கிறார்கள் என்று சொன்னேன். ராகுல் குழப்பமடைந்து, நீ எதை பற்றி பேசுகிறாய், எனக்கு எந்த சத்தமும் கேட்கவில்லை, இது உன் கற்பனை தான், அமைதியாக தூங்கு, உனக்கு ஓய்வுதான் தேவை என்று கூறிவிட்டு வெளியே சென்று பார்த்தார். திரும்பி வந்தவர், வெளியே யாரும் இல்லை, நீ ஏதோ கனவு கண்டிருப்பாய் என்று சொல்லி தூங்கிவிட்டார். ஆனால் தொடர்ந்து 3 நாட்களாக எனக்கு அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ராகுலுக்கு எதுவும் கேட்கவில்லை என்று அவர் சொன்னாலும் அவர் ஏதோ ஒன்றை மறைக்கிறார் என்று எனக்கு தோன்றியது. எனது சந்தேகம் வலுத்தது. வீட்டில் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். ராகுல் ரூபியை கொன்றுவிட்டாரோ அல்லது அவளது குழந்தை எங்காவது ஆபத்தில் இருக்கிறதோ என்ற பயம் என்னை பற்றி கொண்டது. நான் அந்த சின்னஞ்சிறு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தேன்.
எனவே நான் போலீசாருக்கு போன் செய்து நடந்த அனைத்தையும் சொன்னேன். நான் போலீசாரிடம் என் வீட்டில் ஏதோ ஒரு தவறு நடக்கிறது. ரூபி தங்கியிருந்த அடித்தளம் அறை எப்போதும் பூட்டியே இருக்கிறது. அதன் சாவி என் கணவரிடம்தான் இருக்கிறது. தயவு செய்து வந்து சோதனையிடுங்கள் என்று கெஞ்சினேன். போலீசார் முதலில் மறுத்தாலும் பிறகு ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் 2 நாட்கள் சுற்றி திரிந்துவிட்டு எங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கவில்லை. நீங்கள் எங்களை தவறாக வழிநடத்துகிறீர்களா என்று கேட்டனர். நான் விடாப்படியாக இல்லை, பேஸ்மெண்ட் அறையை சோதியுங்கள் என்று சொன்னேன். ஒரு நாள் இரவு போலீசார் எங்கள் வீட்டிற்கு வந்து ராகுலிடம் நாங்கள் உங்கள் வீட்டை சோதிக்க வேண்டும் என்றார்கள். ராகுல் ஆத்திரமடைந்து, எதற்காக என் வீட்டிற்குள் நுழைகிறீர்கள்? என் வீட்டில் அப்படி என்ன இருக்கிறது என்று கத்தினார். போலீசார் அவரை பொருட்படுத்தாமல் வீட்டை சோதிக்க தொடங்கினார்கள். அந்த அறையில் என்ன இருக்க போகிறது என்ற பயமும் பதட்டமும் என்னை ஆட்கொண்டிருந்தது. போலீசார் பேஸ்மெண்ட் அறையை திறக்கும்படி ராகுலிடம் கேட்டனர். உடனே ராகுல் பதட்டமடைந்தார். இன்ஸ்பெக்டர், நீங்கள் என் வீட்டிற்குள் இப்படி அத்துமீறி நுழையக்கூடாது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கத்தினார். போலீசார் அதை கண்டு கொள்ளாமல் பக்கத்து வீட்டினர் உங்கள் வீட்டிலிருந்து குழந்தையின் அழுகுரல் கேட்பதாக புகார் அளித்துள்ளனர். நீங்கள் இந்த அறையை பூட்டியிருப்பது ஏன் என்று கேட்டு கதவை உடைத்தனர். கதவு திறந்ததும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனோம். அங்கே ரூபி உயிருடன் இருந்தாள். அவள் மடியில் ராகுலைப் போலவே இருக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. நான் கேட்ட அந்த அழுகுரல் குழந்தையின் குரல்தான் என்பதை உணர்ந்தேன். ரூபி பயந்து போய், நான் எதையும் செய்யவில்லை, என் எஜமானரின் கட்டளைப்படியே நான் நடந்து கொண்டேன் என்று அழுது கொண்டே கூறினாள். நான் அவளை கட்டிப்பிடித்து கொண்டேன். ராகுல் நடுங்கத் தொடங்கினார். போலீசாரிடம் நான் என்ன செய்வேன்? எனக்கு குழந்தை வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். சலோனிக்கு குழந்தை பிறக்காது என்று நினைத்தேன். என் சூழ்நிலைதான் என்னை இப்படி செய்ய வைத்தது என்று ஒப்புக்கொண்டார். ரூபி உண்மையில் ராகுலின் 2வது மனைவி என்பதும் அவர் சலோனியை ஏமாற்றி ரூபியை வேலைக்காரி போல வீட்டிற்குள் மறைத்து வைத்திருந்தார் என்பதும் அப்போதுதான் தெரிந்தது. ராகுல் தன் தவறை ஒப்புக்கொண்டார். சலோனிக்கு குழந்தை பிறக்காது என்று நினைத்து என் வம்சத்தை தொடர நான் ரூபியுடன் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் ரூபி கர்ப்பமாக இருந்த போதே சலோனியும் கர்ப்பமானாள். அதனால் நிலைமை சிக்கலாகிவிடும் என்பதால் ரூபியை கொன்றதாக நாடகமாடி அவளை இந்த பேஸ்மெண்ட் அறையில் அடைத்து வைத்தேன் என்றார். இதை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். இத்தனை மாதங்களாக என் கணவர் எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். ஒரு குழந்தை பேச்சிற்காக அவர் செய்த இந்த சதி என் வாழ்வையே சிதைத்து விட்டது. அன்று அந்த பேஸ்மெண்ட் அறையில் என் வாழ்வின் 2 பக்கத்தை நான் கண்டேன். யதார்த்தம் என் கண்களை திறந்தது. அந்த மகிழ்ச்சியான இல்லறம் ஒரு நொடியில் சுக்குநூறாக உடைந்து போனது. ராகுல் ரூபியையும் அவளது குழந்தையையும் ரகசியமாக அந்த அடித்தள அறையில் அடைத்து வைத்திருந்த உண்மையை சொன்னார். அவர் சொல்வதை கேட்டு எனக்கு அவர் மீது அருவருப்பு ஏற்பட்டது. போலீசார் ராகுலை கைது செய்ய முயன்றனர். ஆனால் நானும் ரூபியும் புகார் கொடுக்க மறுத்துவிட்டதால் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் திரும்பி சென்றனர். போலீஸ் சென்ற பிறகு ரூபி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். அவள் தன் வறுமை மற்றும் சூழ்நிலை காரணமாகவே ராகுலின் வலையில் விழுந்ததாக கண்ணீர் மல்க கூறினாள். ரூபி தன் குழந்தையுடன் அங்கிருந்து கிளம்ப முயன்றாள். ராகுலின் முகத்தை பார்த்தபோது அவர் ரூபி அங்கிருந்து சென்று விடுவதுதான் நல்லது என்று நினைப்பது எனக்கு புரிந்தது. ஆனால் நான் ரூபியின் கையை பிடித்து, ரூபி, நீ எங்கும் போக வேண்டாம், நீ இங்கேயே என்னுடன் இருக்க வேண்டும், நீ நிரபராதி, தவறு செய்தவருக்கு தான் தண்டனை கிடைக்க வேண்டும் என்று சொன்னேன். ராகுல் தன் செயலுக்கு வெட்கப்பட்டு எங்களிடம் மன்னிப்பு கேட்டார். நான் அவரை மன்னிக்கும் மனநிலையில் இல்லை. நான் ரூபியை என் அறைக்கு அழைத்து சென்றேன். ராகுல் தன் மகளை முழு மனதுடன் ஏற்கும் வரை அவரை மன்னிப்பதில்லை என்று முடிவெடுத்தேன். ராகுலை போல நான் சுயநலவாதி கிடையாது. அந்த தாயையும் சேயையும் வீதியில் விட எனக்கு மனம் இல்லை. சில நாட்களுக்கு பிறகு ராகுல் தன் மகளை ஏற்றுக்கொண்டார். நானும் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என் மகள் பிறந்த அதே நாளில் ராகுலுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராகுல் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். அந்த துயரம் என் வாழ்க்கையை சிதைத்தது. ராகுல் எங்களுக்கு செய்த துரோகங்களுக்கு அவர் தன் உயிரையே விலையாக கொடுத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ராகுலின் மறைவுக்கு பிறகு ரூபி தன் மகளுடன் தன் கிராமத்திற்கு திரும்பி சென்று விட்டாள். இன்று நான் என் மகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போது ராகுலின் 2 மனைவிகளாக இருந்த நாங்கள் இருவரும் அனாதையாக மாறி போனோம். நண்பர்களே, இந்த கதையின் மூலம் பொய் மற்றும் துரோகம் எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை சீரழிக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள்.
கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.